ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ ஒண்டி புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஆட்டோக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருப்போம். அதே சேம் மாடலில் இப்போ நம்ம இதே ரெடி பண்ணிக்கிறோம். வீடியோ பார்ப்போம். இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு. இது லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோலு. இது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. இது சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு. இது ட்ரிபிள் கண்ட்ரோலு. இது பேஸ் கண்ட்ரோல். இது சப்புக்கான கண்ட்ரோலு. யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகாரியா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12-32 கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஆரில் 10 ஆம்ஸு. சப்புக்கான போர்டு பார்த்தீங்கன்னா கேஎம்ஸோட IRF 250 4 ஃபீட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சப்புக்கு ரிசல்ட்டு அருமையாக இருக்கும். லெஃப்ட் ரைட்டு சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம STK 4392 பிஸ்மியோட யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்பு ப்ரீ பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். ஜெம்டெக்கோட சப்பு ப்ரீ பார்த்தீங்கன்னா பேஸ் ரிசல்ட்டு அருமையாக இருக்கும். பேஸ் பஞ்சிங்கு, கெயினு, ஃப்ரீக்வன்சி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த ஆம்பும் கொஞ்சம் காஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் நம்ம கிராண்ட் சப்பு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம ஜெம்டெக்கோடது யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா பிஸ்மியோட பஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பேஸ் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா 4392க்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். ட்ரிபிள் பேஸ் ஆகட்டும் நல்லா அருமையாக இருக்கும். யூஎஸ்பிக்காக நம்ம 7805 ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். கூலிங் பர்பஸ்க்காக ஒரு கூலர் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பீக்கர் அவுட்புட் வயருக்காக நம்ம 1.5 ஸ்கொயர் mm யூஸ் பண்ணிக்கிறோம். நல்ல குவாலிட்டியான ஒயர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். பவர் சப்ளை அவுட்புட்டுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்டீரியர் ரிவ்யூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் இந்த மாதிரி பேனல் கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.